ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாஸ் ரூம் ஸ்டடீஸ். இன்னைக்கு ஃபேக்ட்ஸ் 360 நம்ம செப்டம்பர் 17 பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இன்னைக்கு முதலாவதாக பார்க்க போகிறது இன்டர்நேஷ்னல் கண்ட்ரி மியூசிக் டே. இந்த கண்ட்ரி மியூசிக்குங்கிறது உலகம் புறாவும் இருக்கக்கூடிய மியூசிக் டைப்லேயே ரொம்பவே பாப்புலரான டைப்புன்னு சொல்லலாம். இது ஆரிஜினேட் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல ஆரிஜினேட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த இன்டர்நேஷ்னல் கண்ட்ரி மியூசிக் டேங்கிறது 1950களில் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கலாம்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு ஸ்பெஷல் டேயில் உலகம் புறாவும் இருக்கக்கூடிய கண்ட்ரி மியூசிக் பிரியர்களும் ஆர்டிஸ்ட்களும் ஒன்றா சேர்ந்து ஒன்றா கொண்டாடுறதுக்கான ஒரு மேடையாக இது அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த நாள் செப்டம்பர் 17 அன்னைக்கு எதுக்கு கொண்டாடணும்னு நீங்கள் யோசிச்சுட்ருக்கலாம். இது ஹேங்க் வில்லியம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான கண்ட்ரி மியூசிக் ஆர்டிஸ்டோட பர்த்டேவை நினைவு கூறும் விதமாக தான் இந்த நாள் சூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இவர் 17 செப்டம்பர் 1923 பிறந்ததாக சொல்கிறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வேர்ல்ட் பேஷன் சேஃப்டி டே. இந்த வேர்ல்ட் பேஷன் சேஃப்டி டேங்கிறது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனை சேர்ந்த 194 மெம்பர்ஸ்க்கும் 72 வேர்ல்ட் ஹெல்த் அசம்பிளியும் சேர்ந்து 2019 மே அன்னைக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட ஒரு டேவாக இருந்துகிட்ருக்கு. இது வருஷமும் செப்டம்பர் 17 அன்னைக்கு கொண்டாடப்பட்டுருக்கு. ஏன் எதுக்குங்கிற காரணம் இன்ன வரைக்கும் தெளிவாக புரியாததாக இருக்குது. இந்த வேர்ல்ட் பேஷன் சேஃப்டி டேயோட முக்கியமான ஆப்ஜெக்டிவ் என்னென்னா, நம்ம உலகம் புறாவும் இருக்கக்கூடிய பேஷண்ட் சேஃப்டிக்கான அவேர்னஸை பப்ளிக்கிடையே இன்க்ரீஸ் பண்ணுங்கிற விதமாக தான் இந்த நாள் கொண்டாடப்பட்டுருக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஒரு ஃபேமஸான இந்தியன் பொலிட்டீஷியனோட ஒரு பர்த்டே பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இவர் வேற யாரும் இல்லை, நரேந்திர தாமோதாஸ் மோடி அப்படின்னு சொல்லுறது. இவர் செப்டம்பர் 17 1950களில் பிறந்ததாக சொல்கிறாரு. இவர் இந்தியாவோட 14வது பிரதம மந்திரியாகவும் இப்போதைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் பிரதம மந்திரியாகவும் இருந்துட்டுருக்காரு. இவர் பலமுறை சீஃப் மினிஸ்டர் ஆஃப் குஜராத்தாகவும் இருந்துட்டுருக்காரு. எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 2001லேருந்து 2014 வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் வாரணாசி தொகுதியில் எம்பியாகவும் இருந்திருக்காரு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஈரோடு வெங்கடாப்பா ராமசாமியோட பர்த்டே பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இவர் 17 செப்டம்பர் 1879 அன்னைக்கு பிறந்திருக்காரு. இவரை நம்ம பெரியார் அப்படி இல்லைன்னா தந்தை பெரியார் அப்படின்னு சொல்லி அழைப்போம். இவர் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பல செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டுக்கும் திராவிட கழகத்தையும் உருவாக்குனதா சொல்கிறாங்க. இவர் திராவிட இயக்கத்தின் தந்தைன்னு அழைக்கப்படுறாரு. இவர் தமிழ்நாட்டில் இருந்த பிராமணிஷியல் டாமினன்ஸ் மற்றும் ஜென்ரல் கேஸ்ட் இன்இக்வாலிட்டிக்கு எதிர்த்து போராடக்கூடிய நபர்களில் ரொம்பவே ஒரு பாப்புலரான நபராக திகழ்ந்துட்டு இருக்காரு. இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வீடியோவில் இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.